Hi everyone. இலங்கையை உலுக்கிய மிக பெரும் பழிதீர்ப்பு கொலை சம்பவம் ஒன்று கலேவலை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. 6 வருடங்களின் காத்திருப்பின் பின்னர் தமது பெற்றோரை கொலை செய்தவரை கடற்படையில் பணிபுரிந்து கொலை செய்வதற்காகவே விடுமுறை பெற்று வந்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் ஒன்று கலேவலையில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். கடந்த 25ஆம் திகதியிலிருந்து கலேவலை பிரதேசத்திலே ஒரு நபர் காணாமல் சென்றதாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த முறைப்பாட்டிற்கு அமைய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர். கலேவல மகுல்கச பிரதேசத்திலே ஒருவர் புதைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அதன் பின்னர் அந்த இடம் போலீசாரால் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஒரு நபர் எரிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதன் பின்னர் விசாரணைகளை ஆரம்பித்ததற்கு அமைய இளம் கடற்படை வீரர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்ட பொழுது அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டிருந்தது. 6 வருடங்களுக்கு முன்னர் 2019ஆம் ஆண்டிலே குறிப்பிட்ட கடற்படையில் பணிபுரிந்த நபரின் பெற்றோர் ஒரு வீட்டிலே வைக்கப்பட்டு எரியூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தனர். குறிப்பிட்ட பெற்றோர் கொலை செய்யப்பட்டமைக்கு பழி தீர்ப்பாகவே 6 வருடங்களின் பின்னர் 59 வயதுகளை உடைய நபர், அதாவது கடற்படையில் பணிபுரிபவரின் பெற்றோரை கொலை செய்த நபரை இவர் கொலை செய்திருந்தார். காணி தகராறு காரணமாகவே 2019ஆம் ஆண்டில் இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருந்ததாக கூறப்படுகின்றது. அதிலும் கொலை செய்த நபர் அவருடைய சகோதரியின் கணவரையுமே அவரும் அவருடைய சகோதரரும் இணைந்து கொலை செய்திருந்தனர். காணிக்காகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. என்றாலும் இறுதியில் அந்த குடும்பமே அழிவடைய கூடியதாக கொல்லப்பட்ட சம்பவமாகவே இது பதிவாகியுள்ளது. 3வது கொலையாகவே 6 வருட காத்திருப்புகளின் பின்னர் மகனாலே இந்த கொலை சம்பவம் தனது பெற்றோரை இழந்த சோகத்தில் இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. என்றாலும் தற்பொழுது குறிப்பிட்ட நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திரைப்படங்களை போன்று பழி தீர்க்கும் சம்பவம் ஒன்றாகவே இது பதிவாகி இருந்தது. கலேவல தேவகும்பர பிரதேசத்திலே இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருந்தது. கலேவல மாத்திரமன்றி இலங்கை பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் டெக் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.